நண்பர்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 7th ஸ்டாண்டர்ட் இயல் 2ல் இருக்கக்கூடிய முக்கியமான வினாக்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம 6th முடிச்சிட்டோம். 7th இயல் 1 வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம். புக்கிலேருந்து ஒவ்வொரு வரியாக நம்ம கொஷின்ஸ் கொண்டு வந்திருக்கோம். டிஎன்பிசி டிஎன் டெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வீடியோவாக இருக்கும். பொது தமிழில் 100 மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? கொஷின் நம்பர் 1 பாருங்கள். கவிஞர் சுரதாவின் இயற்பெயர். ஆப்ஷன் பாருங்கள்: மாணிக்கம், ராஜகோபாலன், முத்தையா, துரைராசு. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராஜகோபாலன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2 பாருங்கள். ஓமைகளை பயன்படுத்தி கவிதைகள் எழுதுவதில் வல்லவர் என்பதால் சுரதா டேஸ் என்று அழைப்பார். மக்கள் கவிஞர், காவிய கவிஞர், ஓமை கவிஞர், புரட்சி கவிஞர். ஸோ சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓமை கவிஞர். ஓமைகளை பயன்படுத்தி. ஓகேவா? ஸோ அந்த ஆன்சர் அந்த வேர்ட்லேயே இருக்குது பார்த்தீங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3 பாருங்கள். கவிஞர் சுரதா இயற்றிய நூல்களில் தவறானவை கேட்டிருக்காங்க. குடும்ப விளக்கு, அமுதும் தேனும், தேன்மழை, துறைமுகம். ஸோ இதில் எது அவர் இயற்றிய அவரோட நூல் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்ப விளக்கு. ஓகேவா? ஸோ அப்போ மீதி இருக்க 3மே அவருடைய நூல்கள் தான், அவர் எழுதிய நூல்கள் தான். ஸோ என்னது? அமுதும் தேனும், தேன்மலை, துறைமுகம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4 பாருங்கள். பாரதிதாசன் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன் பெயரை மாற்றிக்கொண்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரதா, வாணிதாசன், கண்ணதாசன், தமிழ்வேந்தன். ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுரதா. இதுக்கு சரியான ஆன்சர் சுரதா. அதாவது சுரதா தான் பாரதிதாசன் மேலே ரொம்ப அளவுக்கரியமான ஒரு அன்பு வச்சனால அவருடைய பெயரை அவர் மாற்றிருப்பார். எப்படி அவர் மாற்றிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்புரத்தின தாசன் அப்படின்னு மாற்றிருப்பார். ஸோ அந்த சுப்புரத்தின தாசன் அதோட சுருக்கமான வடிவத்தை தான் நம்ம எப்படி சொல்லுவோம்? சுரதா அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5 பாருங்கள். கொஷின் நம்பர் 5. ஊமை கவிஞர் என அழைக்கப்படுபவர். ஆப்ஷன் பாருங்கள்: சுரதா, தமிழ்மொழி, கண்ணதாசன், வாணிதாசன். ஸோ விடை இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுரதா. இதுக்கு சரியான ஆன்சர் சுரதா. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 6 பாருங்கள். வாழைக்கன்றே டேஸ் ஈன்றது, வழங்கியது, கொடுத்தது, தந்தது. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஈன்றது. இந்த கொஷின் நமக்கு புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின். ரெண்டுமே நம்ம மிக்ஸ் பண்ணி தான் நம்ம எடுத்துருக்கோம். புக் இன்சைட்லேருந்து அவுட் சைட்லேருந்து எல்லாமே பக்காவாக நம்ம ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கோம். வீடியோ உண்மையாகவே ரொம்ப ரொம்ப பயனுள்ள வீடியோ இருக்குது. நீங்கள் புக்கு புரட்டி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே இருக்காது. ஸோ கண்டிப்பாக நம்மளோட சேனலுக்கு அப்படியே ஒரு லைக்கை மட்டும் தட்டிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி வைங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 7 பாருங்கள். காட்டை குறிக்கும் வேறு பெயர்களில் சரியானவை. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க: இளரி, முளரி, இரும்பு, மிலை, பவளம், முளி, வல்லை, அரில். ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே காட்டை குறிக்கக்கூடிய பெயர்கள் தான். இது எல்லாமே என்ன தான்? காட்டை குறிக்கும் பெயர்கள் தான். ஸோ அதனால் இது எல்லாருமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 8. காடெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. காடு ப்ளஸ் டெல்லாம், காடு ப்ளஸ் எல்லாம், கா ப்ளஸ் டெல்லாம், கான் ப்ளஸ் எல்லாம். ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா காடு ப்ளஸ் எல்லாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 9 பாருங்கள். கிழங்கு கூட்டல் எடுக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது. கிழங்கு எடுக்கும், கிழங்கெடுக்கும், கிழங்குடுக்கும், கிழங்கொடுக்கும். ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழங்கெடுக்கும். ஸோ இதுக்கு தான் சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10 பாருங்கள். நெஞ்சில் உரமின்றி நேர்மை திறமின்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே என்னும் கிளிக்கிண்ணி பாடலை பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசனா, பாரதியாரா, கவிமணியா, வைரமுத்தா. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். இதுக்கு சரியான ஆன்சர் பாரதியார். ஓகேவா? நம்ம புக்கில் கொடுத்துருக்கிறதுல அந்த காடுங்கிற தலைப்புலேருந்து நம்ம இப்போ கொஷின் பார்த்துருக்கலாம். அந்த பாடல் என்ன பாவகையை சேர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளிக்கிண்ணி பாவகை தான் சார்ந்தது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 11 பாருங்கள். கொஷின் நம்பர் 11. இங்கே ஒரு பொறுத்துக்கு கொடுத்துருக்கோம். ஸோ கொஷின் ரீட் பண்ணிக்கலாம். ஈன்று, கொம்பு, கழித்திட, அதிமதுரம், விடுதி. ஸோ இந்த பக்கம் என்னெல்லாம் கொடுத்துருக்கோம் பாருங்கள். தந்து, கிளை, மகிழ்ந்திட, மிகுந்த சுவை, தங்குமிடம். ஸோ இதுக்கு ஆன்சர் செக் பண்ணிடலாமா? ஈன்று, ஈன்று அப்படின்னா தந்து. இது நம்பர் 1. ஓகே. கொம்பு, கொம்புனா கிளை. இதுவும் கரெக்டு. ஓகேவா? அடுத்தலாம் கழித்திட, மகிழ்ந்திட, அதிமதுரம், மிகுந்த சுவை, விடுதி, தங்குமிடம். ஸோ நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம புக்கில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 11 பார்த்துங்க. கார்த்திகை தீபம் என காடெல்லாம் பூத்திருக்கும் என்னும் பாடல் வரியின் மூனை சொற்கள். என்னும் பாடல் வரியின் மோனை சொற்கள். மோனை சொற்கள் அப்படின்னாலே நமக்கு தெரிஞ்சிருக்கும். முதல் எழுத்து ஒன்றி வருவதா மோனை சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம். முதல் எழுத்து ஒன்றி வருதா மோனை சொற்கள். ஸோ அப்போ இதில் கார்த்திகை தீபம் என காடெல்லாம் பூத்திருக்கும், கார்த்திகை காடெல்லாம் தீபம் என பூத்திருக்கும். ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை காடெல்லாம்.
ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 12 பாருங்கள். நச்சுருவம் என்னும் சொல்லின் பொருள். நச்சுருவம் என்னும் சொல்லின் பொருள். நல்ல பாம்பு, விடமுள்ள பாம்பு, மலைப்பாம்பு, கொத்தும் பாம்பு. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா விடமுள்ள பாம்பு. நச்சுருவம் அப்படின்னா விடமுள்ள பாம்பு. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 13 பாருங்க. நில மடந்தைக்கு இயற்கை மணிமகுடம். இயற்கை சூட்டிய மணிமகுடம் அப்படின்னு வரும். இதில் வந்து சூட்டிய, ஓகே, இயற்கை சூட்டிய மணிமகுடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விலங்குகள், பறவைகள், மரங்கள், நுண்ணுயிர்கள். ஸோ சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மரங்கள். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 14 பாருங்கள். இங்கேயும் ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்கோம் பாருங்கள். குஞ்சு குருவான்கள், பரவசம், துஞ்சல், கிளியாந்தட்டு. ஸோ இந்த பக்கம் பாருங்கள். சிறு குழந்தைகள், மகிழ்ச்சி பெருக்கு, சோம்பல், ஒரு வகை விளையாட்டு. ஸோ இது எப்படி கரெக்டாக மேட்ச் பண்ணியிருக்கோம்னு செக் பண்ணிக்கலாம். குஞ்சு குருவான்கள் அப்படின்னா சிறு குழந்தைகள், பரவசம், பரவசம் மகிழ்ச்சி பெருக்கு, துஞ்சல், துஞ்சல்னா சோம்பல், துஞ்சல்னா என்னது தோம்பல், துஞ்சல், துஞ்சல் அப்படின்னா சோம்பல். அடுத்தல கிளியாந்தட்டு, கிளியாந்தட்டு அப்படிங்கிறது ஒரு வகை விளையாட்டு. இது வந்து ஒரு வகை விளையாட்டு. ஸோ இது ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோ. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 15 பாருங்கள். நாவல் பழத்திற்கு ஓமையாக கூறப்படுவது. இதிலிருந்து நமக்கு புக் பேக் ஆரம்பிக்குது. ஓகேவா. நாவல் பழத்திற்கு ஓமையாக கூறப்படுவது பச்சை இலை, பச்சைக்காய், கோழிக்குண்டு, செங்காய். ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோழிக்குண்டு. ஓகேவா. நாவற்பழத்திற்கு அவங்க ஓமையாட்டு இந்த பாடலை எதை சொல்லியிருப்பாங்க அப்படின்னா கோழிக்குண்டு தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. அடுத்து கொஸ்டின் நம்பர் 16 பாருங்கள். சுட்ட பழங்கள் என்று குறிப்பிடப்படுபவை. மண் ஒட்டிய பழங்கள், சூடான பழங்கள், வேக வைத்த பழங்கள், சுடப்பட்ட பழங்கள். ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா மண் ஒட்டிய பழங்கள். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 17 பாருங்கள். பெயரறியா பிரித்து எழுத கிடைப்பது. பெயர கூட்டல் ரியா, பெயர் கூட்டல் ரரியா, பெயர் கூட்டல் அரியா, பெயர கூட்டல் அரியா. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெயர் கூட்டல் அரியா. ஸோ இதுதான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 18 பாருங்கள். மனமில்லை பிரித்து எழுத கிடைப்பது. மன ப்ளஸ் மில்லை, மனமி ப்ளஸ் இல்லை, மனம் ப்ளஸ் மில்லை, மனம் ப்ளஸ் இல்லை. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனம் ப்ளஸ் இல்லை, மனம் ப்ளஸ் இல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 19 பாருங்கள். நேற்று ப்ளஸ் இரவு சேர்த்து எழுத கிடைப்பது. நேற்று இரவு, நேற்றிரவு, நேற்றுறவு, நேர் இரவு. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேற்றிரவு. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 20 பாருங்கள். கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர். கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர். இது முக்கியமான கொஸ்டின். ராஜ மார்த்தாண்டன், நாமக்கல் கவிஞர், பாரதிதாசன், மு மேத்தா. ஸோ சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராஜ மார்த்தாண்டன். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 21 பாருங்கள். ராஜ மார்த்தாண்டன் எந்த நூலுக்காக தமிழ் வளர்ச்சி துறையின் பரிசு பெற்றார். கொல்லிப்பாவை, அப்படியே நிற்கட்டும் அந்த மரம், கொங்குதேர் வாழ்க்கை, ராஜ மார்த்தாண்டன் கவிதைகள். ஸோ இதுக்கு வந்து சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராஜ மார்த்தாண்ட கவிதைகள். இதுக்கு தான் அவர் என்ன பண்ணியிருப்பாங்க தமிழ் வளர்ச்சி துறையிற்கு பரிசு வாங்கியிருப்பார். ஓகேவா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது திருக்குறளில் உள்ள வினாக்கள். ஓகேவா. கொஸ்டின் நம்பர் 22 பாருங்கள். அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத் திரிந்த குறள் என்று திருக்குறளின் பெருமையை கூறியவர். ஔவையார், நக்கீரர், வெண்ணி குயத்தியார், கபிலர். ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஔவையார். ஸோ சரியான ஆன்சர் ஔவையார். யார் இதை சொல்லியிருப்பா அப்படின்னா ஔவையார் தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 23 பாருங்கள். தமிழ் நூல்களில் திரு என்னும் அடைமொழியோடு, தமிழ் நூல்களில் திரு என்னும் அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் எது. திருப்பாவை, திருக்குறள், திருவாசகம், திருமந்திரம். ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா திருக்குறள். ஸோ இதுதான் தமிழ் மொழி நூல்கள்லேயே திரு என்னும் அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல். ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் இது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து நம்ம ஒரு முக்கிய குறிப்புகள்னு ஒன்று கொடுத்துருக்கோம் பாருங்கள். அது திருக்குறளில் இருந்து வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ திருக்குறள் 3 பகுப்புகளை கொண்டது. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். அறத்துப்பால் வந்து 38 அதிகாரங்களும், பொருட்பால் 70 அதிகாரங்கள், இன்பத்துப்பால் 25 அதிகாரங்கள். அதாவது 38, 70, 25 இந்த மாதிரி ஒரு நம்பர் பேஸில் இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தல இதில் மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தா 133 அதிகாரங்கள். அதிகாரத்துக்கு 10 குறட்பாக்கள் வீதம். மொத்த குறட்பாக்கள் எவ்வளோன்னா 1330 குறட்பாக்கள். திருவள்ளுவருக்கு வழங்கும் வேறு பெயர்கள். திருவள்ளுவருக்கு என்னென்ன பெயர்கள்லாம் வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதற்பாவலர், பொய்யில் புலவர், சென்னா போதர். இது திருவள்ளுவருக்கு வழங்கும் வேறு பெயர்கள். ஓகேவா. இந்த நூலுக்கு என்னென்ன பெயர்கள் வேறு பெயர்கள் இருக்குது அப்படின்னா திருக்குறளுக்கு வழங்கும் வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தல வந்து இதற்கு வந்து
முப்பால் தெய்வ நூல் பொய்யாமொழி என்ற வேறு பெயர்களும் உள்ளன. ஓகே, திருவள்ளுவருக்கு முதற்பாவலர், பொய்யில் புலவர், சென்னா போதர் அப்படிங்கிற வேறு பெயர்களுக்கு, திருக்குறளுக்கு வந்து முப்பால் தெய்வ நூல் பொய்யாமொழி அப்படி சில வேறு பெயர்களும் உள்ளன. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுலேருந்து அந்த அதிகாரங்கள் வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். அறத்துப்பாலில் எத்தனை அதிகாரங்கள் இருக்குது, பொருட்பாலில் எத்தனை அதிகாரங்கள் இருக்குது, இன்பத்துப்பாலில் எத்தனை அதிகாரங்கள் இருக்குது, அந்த நம்பரை வந்து நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணுமோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 38 70 25 38 70 25 அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது உரைநடையில் உள்ள வினாக்கள். ஓகேவா? உரைநடை வந்து தமிழரின் கப்பற்கலைன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய வினாக்கள் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 24 பாருங்கள். நமக்கு கிடைத்துள்ள நூல்களிலே மிகவும் பழமையானது நன்னூல், திருக்குறள், தொல்காப்பியம், புறநானூறு. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 25 பாருங்கள். பூம்புகார் துறைமுகத்திலிருந்து கப்பல்கள் மூலம் பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்பட்டன என்பதை குறிப்பிடுவது எந்த நூலில் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கலித்தொகை, பட்டினப்பாலை, புறநானூறு, அகநானூறு இதில் சொல்லியிருக்காங்க பட்டினப்பாலை. அதில் தான் பூம்புகார் துறைமுகத்திலிருந்து கப்பல்கள் வந்து பொருட்களை வந்து ஏற்றுமதி இறக்குமதி செய்துக்கு அப்போவே பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு தெளிவாக குறிப்பிட்ட நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பட்டினப்பாலை. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 26. உலகு கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம் என்று பெரிய கப்பலை பற்றி குறிப்பிடுவது எதில் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகநானூறு, புறநானூறு, 10 கலித்தொகை. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அகநானூறு. ஸோ அகநானூரில் தான் என்ன சொல்லியிருக்காங்க, பெரிய கப்பல்களை பற்றி அதில் குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 27 பாருங்கள். டேஸ் என்னும் நிகண்டு நூலில் பல வகையான கப்பல்களின் பெயர்கள் குறிக்கப்பட்டுள்ளன. எந்த நிகண்டு நூலில் வந்து கப்பலுக்கான பல வகையான பெயர்கள் வந்து அதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா சேந்தன் திவாகரம், தேவாரம், திவாகரம், சேந்தன். ஸோ சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேந்தன் திவாகரம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 28. இது தமிழர்கள் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்துவது ஓடம், களம், வங்கம், நாவாய். ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓடம். இதுதான் சின்ன நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்துவது. ஓகேவா? அடுத்து கொஷின் நம்பர் 29 பாருங்கள். கப்பல் கட்டும் கலைஞர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? கம்மியர், செம்மியர், கருவியர், செப்பியர். ஸோ சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்மியர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு கூற்று கொடுத்துருக்கோம் பாருங்கள். கொஷின் நம்பர் 30 பாருங்கள். கீழ்கண்ட கூற்றை ஆராய்க. கூற்று 1 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆங்கிலேயர்கள் கட்டிய கப்பல்களை 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பழுது பார்க்க வேண்டும். இது கூற்று 1. கூற்று 2 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். கூற்று 2 ஆனால் தமிழர் கட்டிய கப்பல்களை 50 ஆண்டுகள் ஆனாலும் பழுது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்று வாக்கர் என்னும் ஆங்கிலேயர் கூறியுள்ளார். ஸோ இதில் வந்து கூற்று 2 சரின்னு கொடுத்துருக்காங்க. கூற்று 1 தவறு, 2 சரின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தல கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு கொடுத்துருக்காங்க. கூற்று 2மே தவறுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூற்று 2மே சரிதான். ஓகேவா? அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆங்கிலேயர்கள் கட்டிய கப்பல்களை வந்து நம்ம 12 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து அதை நம்ம வந்து சரி செய்யணும். ஆனால் அந்த காலத்திலேயே நம்ம தமிழர்கள் கட்டிய கப்பல்களை வந்து 50 வருஷம் ஆனாலும் அதை வந்து பழுது பார்க்கணுங்கிற ஒரு அவசியமே இல்லை. அந்த அளவுக்கு வந்து அதை வந்து கட்டியிருக்காங்க. அந்த அளவுக்கு அதை உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு ஆங்கிலேயர், அது யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா வாக்கருங்கிற ஒரு ஆங்கிலேயர் வந்து அதை சொல்லியிருக்கிறாரு. ஓகேவா? ஸோ இதில் வந்து இந்த வாக்கர் அப்படிங்கிற நேம் வந்து ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 31 பாருங்கள். கப்பலின் உறுப்புகளில் தவறானவை எறா, பருமல், வங்கம், கூம்பு, பாய்மரம், சுக்கான், நங்கூரம், சமுக்கு, காந்த ஊசி. ஸோ இதில் வந்து தவறானவை தான் கேட்டிருக்காங்க, சமுக்கு, காந்த ஊசி. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 32 பாருங்கள். எந்த நாட்டு அருங்காட்சியகத்தில் பழங்கால தமிழ்நாட்டு கப்பல்களின் பயன்படுத்தப்பட்ட மணி ஒன்று இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தோனேஷியா, நியூசிலாந்து, பாரிஸ், லண்டன். ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து. இங்கே தான் பழங்காலத்தில் வந்து தமிழ்நாட்டு கப்பல்களில் பயன்படுத்தப்பட்ட மணி ஒன்று இன்றும் என்ன செய்யுது அந்த அருங்காட்சியகத்தில் வச்சுருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 33 பாருங்கள். காற்றின் உதவியால் செலுத்தப்படும் கப்பல்கள் டேஸ் எனப்பட்டன. காற்றின் உதவியால் செலுத்தப்படும் கப்பல்கள் ஆப்ஷன் பாருங்கள் சவாரி, ஓடம், படகு, பாய்மர கப்பல். ஸோ சரியான ஆன்சர் பாய்மர கப்பல். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 34 பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 34. கப்பலின் முதன்மையான உறுப்பாகிய அடிமரம் டேஸ் எனப்படும் எறா, பருமல், சமுக்கு, நங்கூரம். ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எறா. ஓகேவா? அதாவது கப்பலில் இருக்கக்கூடிய ஒரு முதன்மையான உறுப்பு என்னென்னா எறா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தல
கொஷின் நம்பர் 35 பாருங்கள். குறுக்கு மரத்தை டேஸ் என்பர். அதாவது குறுக்கு மரத்தை அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா எறா, பருமல், சுக்கான், பாய்மரம் அப்படிங்கிறத எது சரியான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா பருமல். ஓகேவா? ஸோ இதுதான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 36 பாருங்கள். கப்பலை செலுத்துவதற்கும் உரிய திசையில் திருப்புவதற்கும் பயன்படும் முதன்மையான கருவி என்னன்னு கேட்டிருக்காங்க. எறா, பாய்மரம், சுக்கான், சமுக்கு. இதில் சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுக்கான். இதுக்கு சரியான ஆன்சர் சுக்கான். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 37 பாருங்கள். கப்பலை நிலையாக ஓரிடத்தில் நிறுத்தி வைக்க உதவும் உறுப்பு டேஸ் ஆகும். பாய்மரம், சுக்கான், நங்கூரம், எறா. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நங்கூரம். இதுக்கு சரியான ஆன்சர் நங்கூரம். முக்கியமான கொஷின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 38 பாருங்கள். சமுக்கு என்னும் ஒரு கருவியையும் கப்பல்களில் பயன்படுத்தினார்கள் என்று குறிப்பிடும் நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கப்பல் பயணம், கப்பல் சாத்திரம், கப்பலோட்டி, வெறும் சாத்திரம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா கப்பல் சாத்திரம். இந்த நூலில் தான் சமுக்கு அப்படிங்கிறதும் ஒரு கருவியாக கப்பலில் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 39 பாருங்கள். கப்பல் செலுத்துபவரை எவ்வாறெல்லாம் அழைப்பர்? ஓகேவா? மாலுமி, மீகாமன், நீகான், கப்பலோட்டி. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சரியான ஆன்சர் தான். மாலுமின்னு சொல்லுவாங்க, மிகாமன் சொல்லுவாங்க, நீகான் சொல்லுவாங்க, கப்பலோட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ கப்பல் செலுத்துவதற்கு என்னென்ன பெயர்களாக இருக்குது பாருங்கள். இது எல்லாமே கரெக்ட் தான். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 40 பாருங்கள். கடலில் செல்லும் கப்பல்களுக்கு துறைமுகம் இருக்கும் இடத்தை காட்டுவதற்காக அமைக்கப்படுவது என்னன்னு கேட்டிருக்காங்க. உங்கள் ஆப்ஷன் பாருங்கள். கலங்கரை விளக்கம், கடற்கரை, மீகாய். ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கலங்கரை விளக்கம். ஓகேவா? இதுதான் சரியான ஆன்சர். களம் தந்த பொற்பரிசும் களித்தோணியால் கரை சேர்குந்து என்று டேஸ் கூறுகிறது. எதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகநானூறா, புறநானூறா, பரிபாடலா, களித்தொகையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு சரியான ஆன்சர் வந்து புறநானூறு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 42 பாருங்கள். தொல்காப்பியம் கடற்பயணத்தை டேஸ் வழக்கம் என்றும் கூறுவர். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். ஓகேவா? நன்னீர், தண்ணீர், முன்னீர், முன்னீர். ஓகேவா? ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் இந்த ஓகேவா முன்னீர். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 43 பார்க்கலாம். பொறுத்துக கொடுத்துருக்கோம் பாருங்கள். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எறா, பருமல், மீகான், காந்த ஊசி. இந்த பக்கம் என்ன கொடுத்துருக்காங்க அடிமரம், குறுக்கு மரம், கப்பலை செலுத்துபவர், திசை காட்டும் கருவி. ஸோ எறா அப்படிங்கிறது அடிமரம். கப்பலில் இருக்கக்கூடிய அடியில் இருக்கக்கூடிய மரம் தான் அடிமரம். அதுக்கு பேர் வந்து எறா. ஸோ பருமல் அப்படின்னா பெரிய பெரிய பலகைகள், அதாவது குறுக்க போடுவோம்ல அந்த குறுக்கு மரத்தை தான் பருமல் அப்படின்னு சொல்லுவோம். மீகான் அப்படிங்கிறது கப்பலை செலுத்துபவர். கப்பலை செலுத்துப்பவர் தான் யார்? மீகான். காந்த ஊசி அப்படிங்கிறது திசை காட்டும் கருவி. ஓகே, கப்பலில் பயணிக்கும் போது திசை காட்டக்கூடிய கருவி என்னென்னா அந்த காந்த ஊசி. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது விரிவான விலங்குகள் உலகத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 42. தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் டேஷ். மேட்டுப்பாளையம், புளியங்குடி, மேட்டுக்குடி. ஸோ சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 43 பாருங்கள். காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு என்று கூறப்படும் விலங்கு எது? எந்த விலங்கு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலி, சிங்கம், கரடி, மான். ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் புலி. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 44 பாருங்கள். இங்கே வந்து ஒரு கூற்று கொடுத்துருக்காங்க. கொஷின் நம்பர் 44. கீழ்கண்ட கூற்றை ஆராய்க. கூற்று 1 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு தந்தம் உண்டு, பெண் யானைக்கு தந்தம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூற்று 2 என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஆனால் ஆப்பிரிக்க யானைகளில் 2க்குமே தந்தம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் 2 கூற்றுமே என்னதான் சரிதான். ஓகே, கூற்று 1, கூற்று 2 ரெண்டுமே சரிதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 45 பாருங்கள். நன்கு வளர்ந்த கரடியின் உடலை போர்த்தியிருக்கும் அடர்ந்த முடிகள் டேஸ் கிலோ எடை வரை இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்ல வளர்ந்த கரடிக்கு. ஓகேவா? ஸோ அதோட முடி வந்து எவ்வளோ எடை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 கிலோ, 160 கிலோ, 90 கிலோ, 100 கிலோ. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 160 கிலோ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 46 பாருங்கள். இந்திய வனமகன் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஜாதவ் பவேங், ஜாதவ் கான், ஜாதவ் கங்கே, ஜாதவ் பண்டா. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் ஜாதவ் பயேங். அதுதான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 47. ஜாதவ் பயங்கிற்கு 2015ஆம் ஆண்டு இந்திய அரசு டேஸ் விருது வழங்கியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பத்மபூஷன், பத்மஸ்ரீ, பத்ம விபூஷன், கலைமாமணி. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் என்னென்னா பத்மஸ்ரீ. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 48 பாருங்கள்.
ஜாதவ் பயங்கிற்கு எந்த பல்கலைக்கழகம் மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்கியது? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். ஓகே, கொல்கத்தா பல்கலைக்கழகம், அண்ணா பல்கலைக்கழகம், பாரிஸ் பல்கலைக்கழகம், கவுஹாத்தி பல்கலைக்கழகம். ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கவுஹாத்தி பல்கலைக்கழகம். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 49. ஜாதவ் பயங் உருவாக்கிய காடு எந்த ஆற்றின் கரையில் உள்ளன? நைல், பிரம்மபுத்திரா, சிந்து, காவேரி. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் பிரம்மபுத்திரா. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 50 பாருங்கள். தமிழ்நாட்டில் 2வது மிகப்பெரிய புலிகள் காப்பகம் எங்கே இருக்குன்னா முண்டந்துறையா, முதுமலையா, ஆனைமலையா, கொல்லிமலையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முண்டந்துறை. ஓகேவா. ஸோ இதுதான் சரியான ஆன்சர் முண்டந்துறை. களக்காடில் இருக்கக்கூடிய முண்டந்துறை தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2வது மிகப்பெரிய புலிகள் காப்பகம். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 51 பாருங்கள். முண்டந்துறை புலிகள் காப்பகத்தின் பரப்பளவு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து 845 சதுர கிலோமீட்டர், 863 சதுர கிலோமீட்டர், 895 சதுர கிலோமீட்டர், 810 சதுர கிலோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 895 சதுர கிலோமீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 52 பாருங்கள். தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் உள்ள இடம் சேலம், திருப்பூர், கோவை, மதுரை. ஸோ சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோவை. ஓகேவா. வேளாண் பல்கலைக்கழகம் எங்கே இருக்குது? கோவையில் இருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட் இயல் 2ல் இருக்கக்கூடிய இலக்கணம் 4 வகை குறுக்கங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 53 பாருங்கள். ஐகார குறுக்கம் சொல்லின் முதலில் வரும் பொழுது எத்தனை மாத்திரை அளவில் ஒலிக்கும்? ஐகார குறுக்கம் சொல்லின் முதலில் வரும் பொழுது எத்தனை மாத்திரை அளவில் கொடுக்கும்? 1, அரை, 2, 1.5. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1.5 மாத்திரை அளவில் குறிக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 54 பாருங்கள். ஔகார குறுக்கத்தின் மாத்திரை அளவு, அதாவது 1, 1.5, 2, அரை. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் என்ன? 1.5 தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 55 பாருங்கள். ஐகார குறுக்கம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும் பொழுது எத்தனை மாத்திரை அளவு ஒலிக்கும்? ஐகார குறுக்கம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும், இதுதான் இதில் ரொம்ப இடையிலும் இறுதியிலும் வரும் பொழுது எத்தனை மாத்திரை அளவில் ஒலிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் 1.5, 2, 1, அரைன்னு கொடுத்துருக்காங்க. சரியான ஆன்சர் 1. ஓகேவா. அதாவது ஐகாரம் சொல்லின் முதலில் வரும் பொழுது 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்கும். ஐகாரம் சொல்லின் இடையில் அல்லது இறுதியில் வரும்போது இது வந்து 1 மாத்திரை அளவில் ஒலிக்கும். ஸோ இந்த வித்தியாசம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 56 பாருங்கள். குறுக்கத்தின் மாத்திரை அளவு என்ன? 1, 1.5, கால், அரை. ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரை மாத்திரை. ஸோ சரியான ஆன்சர் அரை மாத்திரை. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 57. ஆயுத குறுக்கத்தின் மாத்திரை அளவு 1, 1.5, அரை, கால். ஸோ சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கால் மாத்திரை. சரியான ஆன்சர் கால் மாத்திரை. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 58 பாருங்கள். சொல்லுக்கு இடையிலும் இறுதியிலும் வராத குறுக்கம், சொல்லுக்கு இடையிலும் இறுதியிலும் வராத குறுக்கம். ஔகார குறுக்கம், ஐகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். ஸோ சரியான ஆன்சர் ஔகார குறுக்கம். ஔகார குறுக்கம் மட்டும்தான் சொல்லுக்கு இடையிலும் இறுதியிலும் வராத குறுக்கம். அது இதில் மட்டும்தான் வரும், முதலில் மட்டுமே வரக்கூடிய குறுக்கம். ஓகேவா. இடையிலும் இறுதியிலும் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் ஔகார குறுக்கம். ஔகார குறுக்கம். ஓகேவா. எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும் ஔவையார், ஔவையார். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு யார் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கொஷின் நம்பர் 59. முள் ப்ளஸ் தீது சேர்த்து எழுத கிடைப்பது. முள் ப்ளஸ் தீது, முள் தீது, முட்டீது, முக்டீது, முன்தீது. ஸோ இது முக்டீது. இதுதான் ஆன்சர் சரி. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 60 பாருங்கள். கல் ப்ளஸ் தீது சேர்த்து எழுத கிடைப்பது. கல் தீது, கற்றீது, கண்டீது, ஹக்ரீது. ஸோ சரியான ஹக்ரீது. நெக்ஸ்ட் வேட்கை என்னும் சொல்லின் ஐகார குறுக்கம் பெரும் மாத்திரை அளவு. இது புக் பேக் கொஷின். ஓகேவா. வேட்கை என்னும் சொல்லின் ஐகார குறுக்கம் பெரும் மாத்திரை அளவு அரை மாத்திரை, 1, 1.5, 2. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மாத்திரை, 1. ஓகேவா. நெக்ஸ்ட் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 62 பாருங்கள். மகர குறுக்கம் இடம் பெறாத சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. போன், மரும், பழம் விழுந்தது, பணம் கிடைத்தது. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பணம் கிடைத்தது. இதுதான் மகர குறுக்கத்தில் இடம் பெறாத சொல். ஓகேவா. இந்த போன், மரும் அப்படிங்கிறது அதோட செயல் ஓசை சீர்மைக்காக பயன்படுத்தியிருக்காங்க. இந்த மகர மையானது இன்னு, அதாவது இன், இந்த எழுத்துக்கள் வந்து அடுத்தடுத்து வருவதால் தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைஞ்சு இது வந்து எவ்வளோ மாத்திரை? கால் மாத்திரையாக அது வந்து ஒலிக்கிறது. ஓகேவா.
அடுத்து பார்த்திங்கன்னா பழம் விழுந்தது. ஸோ இது வந்து எப்படி அப்படின்னா மகர மெய்யெழுத்தை அடுத்து மகர மெய்யெழுத்துனாக்கா இருக்குது, அந்த மகர மெய்யெழுத்தை அடுத்து வகர எழுத்து வருவதால் இந்த மகர மெய்யானது என்ன செய்யுது அப்படின்னா தனக்குரிய அரை மாத்திரையிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவில் ஒலிக்கும். ஓகேவா? ஸோ அப்போது இந்த 3மே மகர குறுக்கத்தில் இடம்பெறக்கூடிய சொற்கள் தான். ஆனால் இதில் எது மட்டும் கிடையாது, பணம் கிடைத்தது இது மகர குறுக்கத்தில் இடம்பெறாத சொல். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 63 பார்க்கலாம். சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறுவது. சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறுவது ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஔகார குறுக்கம். நம்ம ஆல்ரெடி இந்த கொஷின் நம்ம பார்த்தோம். ஔகாரம் மட்டும்தான் என்னது சொல்லின் முதலில் வரும், இடையிலும் இறுதியிலும் வராது அப்படின்னு நம்ம படித்தோம்ல. ஸோ அதுதான். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினச்சிக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் அப்படியே ஒரு லைக் கொடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் எக்ஸாமுக்கு படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.